வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் பா விஜய் டைரக்ஷனில் வெளியாகி ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா மற்றும் பலர் நடித்து வெளியான அகத்தியா படத்தை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவான ஜீவா ஒரு ஆர்ட் டைரக்டராக காட்டுறாங்க. அவரோட சொந்த காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு செட் ப்ராப்பர்ட்டி ஒன்று போட்டு ஷூட்டிங் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஷூட்டிங் நின்று போயிடுது. அவருடைய பணம் நஷ்டமாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஷி கண்ணா ஒரு ஐடியா தராங்க. இந்த செட் ப்ராப்பர்ட்டியை ஒரு ஸ்கேரி ஹவுஸாக ஆக்கி ஒரு ஃபேமஸாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த இடம் ஃபேமஸ் ஆகுது. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல உண்மையாகவே ஒரு அமானுஷம் நடக்குது. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் ஒரு புக் ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த புக்கில் ஒரு வரலாறு எழுதியிருக்கு. அது யாரை பற்றின வரலாறுனா இந்த படத்தோட பேரலல் லீடான அர்ஜுன். ஸோ அவர் 1940 ஒரு சித்த மருத்துவராக இருக்காரு. பாண்டிச்சேரிக்கு அவர் ஒரு ரிசர்ச் விஷயமா வராரு. அப்போ அந்த இடத்த ஆண்டுட்டு இருக்கிற ஒரு பிரெஞ்சு பிரசிடென்ட் கூட பழக்கம் ஏற்படுது. இந்த கதைக்கும் பிரசன்ட்ல நடக்கிற கதைக்கும் என்ன சம்பந்தம், ஜீவா அவர்களுக்கும் அந்த வீடுக்கும் என்ன சம்பந்தம், ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தோட கதை. ஹிஸ்டாரிக்கல், ஹாரர், ஃபேண்டசி, ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர். இந்த ஜானருக்கு ட்ரூவா நிறைய சீன்ஸ் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட முதல் ஹீரோ அர்ஜுன் தான். ஃப்ளாஷ்பேக்கில் அவர் படத்தை சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட கேரக்டருமே ஒரு டீப்பான எழுதப்பட்ட ஒரு கேரக்டர்னு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். அவரோட கேரக்டரை வச்சு தனியாக ஒரு படமே எடுக்கலாம். ஜீவாவுமே அவரோட கேரக்டர் சூப்பராக எழுதியிருந்தாங்க. அவரோட கேரக்டர் கிளைமேக்ஸில் ஒரு லீடு கிடச்சி எலிவேட் ஆகுது. ஆனால் அர்ஜுன் கேரக்டர் தான் இந்த படத்துக்கு மெயின் கேரக்டர் நம்ம இங்கே சொல்லி ஆகணும். இது போக படத்தில் நடித்த ராஷி கண்ணா, ஷாரா இவங்களாம் செட் ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு போகிறாங்க. அந்த கேரக்டர் எதுவுமே டீப்பாக எழுதப்படலை. சார்லி அண்ட் ரோஷினி ஒரு சின்ன கேரக்டர், ஜீவாவோட அப்பா அம்மாவை வந்துட்டு போகிறாங்க. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தில் முதல் அரை மணி நேரம் செட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த இடம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஒரு ப்ரெடிக்டபுளாக யூஸ்வலாக பார்க்குற அந்த பேய் கதை, அந்த ஜம்ப் ஸ்கேர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க சொன்ன குறிப்புகள், முக்கியமாக தமிழ் மொழியோட சிறப்புகள், சித்த மருத்துவத்தோட சிறப்புகள், அப்புறம் சித்தர்களோட சிறப்புகள் எல்லாமே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. படத்தில் பா விஜய் அவர்கள் ஸ்கிரிப்ட் வைஸ் அந்த ரிசர்ச் ஒன்று போட்டிருப்பார்ல, அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. மொத்தமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட்டாக டீசெண்டாக தான் போச்சு. இன்டர்வல் பாயிண்ட் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லையுமே ஃப்ளாஷ்பேக் சீன் தான் ஒர்க் அவுட் ஆகுது. கிளைமேக்ஸில் இவங்க காட்டின ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஒரு டீசெண்டான ட்விஸ்ட்னு நம்ம சொல்லலாம். கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வருது. அந்த ஃபைட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக மார்வலோட வாட அடிக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, அதுக்கப்புறம் அந்த அவெஞ்சர்ஸில் ஒரு சீனில் ஹல்கோட சோல் வெளியே போயிட்டு வரும்ல, அந்த ஃப்ரேமு எல்லாமே நிறையா ஸ்டாக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே ஒரு நல்ல அட்டெம்ப்ட், டீசெண்டான அட்டெம்ப்ட். இந்த படத்தில் ஓவரால் விஎஃப்எக்ஸ் நீட்டான ஒர்க், ஆனால் ஒரு சில இடத்துல பிசிறு தட்ட தான் செய்யுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் சூப்பர் ஜாப். இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டை தாண்டி இந்த படத்தோட கதை அம்சத்துக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு அருமையான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு டீசெண்டான படம். யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அவர் பாடல்களில் அவ்வளோ பெருசாக போடலைனாலுமே பிஜிஎம்மில், குறிப்பாக ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு. இது போக ஒரு பழைய பாடலோட ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் போட்டிருக்காரு. அது ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் ஒரு டீப்பாக எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ஆனால் அந்த கேரக்டரை இன்னும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன எண்ணம். இந்த படம் எங்கேஜிங் வைஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு சின்ன குறைகள் எனக்கு பட்டுச்சு. இந்த படம் இன்னுமே நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம், இன்னும் டீசெண்டாக எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த ஜானர் கம்பேர் பண்ணுறப்போ இவங்க போட்ட அட்டெம்ப்ட்டுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல படம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு அட்டெம்ப்ட், சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டெய்னர். இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 stars out of 5. ஸோ இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே டியூன்ட்.